எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியாது. ஆனா நான் பார்த்த ஒரு 10 வயது பெண் அவன் மட்டும்தாங்கிறது மட்டும் என்னோட மனசுல இப்ப நீண்டு கொண்டே இருக்கு. நிக்க வச்ச இடம், அந்த கரெக்டா அந்த ஜன்னல் பக்கத்துல அவளோட பேசிக்கிட்டு இருந்த நாட்கள், மழை வரும் நேரத்துல ஏதாவது எனக்காக செஞ்சு கொடுப்பா சகா. ஊர்ல இருந்தா வருவா, அப்பாவோட தங்கச்சி பொண்ணு அவ. வலையெல்லாம் திடீர்னு அவளோட கையில இருந்து அவிழ்த்து விடுவாள். இந்திரா, இதெல்லாம் எனக்கு போட்டு விடு நீனு. ஆளை பாரு, ஏன்டா எனக்கு பின்னாடி பிறந்த? திருப்பி ஒரு வார்த்தை. சின்ன சின்னதாக ஈரம் ஒட்டி இருக்கிற உடையில என்னை வந்து எழுப்பி காலங்காத்தால காஃபி கொடுப்பா. நைட்ல சேட்டைகள் வேற. என்னோட காலோட அந்த கட்டில் இருக்குல்ல, கைத்த கட்டி போட்டுருவா, மீச வரைஞ்சு வைப்பா, என்னென்னமோ செய்வா சகா. என்னோட ஒவ்வொரு அசைவுகளும் அவளுக்கு ஈஸியா தெரியும். நான் கோவத்துல இருக்கனா, சந்தோஷமா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு அவளுக்கு கத்து கொடுத்துச்சு நிறைய. குளித்து விட்டு வருகிற என்னோட அருகில வந்து, ஏந்தா தலத்தை ஒட்டிக்கும், ஜலதோஷம் பிடிக்கும். அம்மா அங்க இருந்து கத்துவாங்க, ஏன்டி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பிறந்த நீனு, பொறுத்து பிறந்திருந்தா அந்த வீட்டுக்கே ராணி ஆயிருக்கலாம்ல அப்படின்னு அம்மா கத்துவாங்க அவளை பார்த்து. அப்போ ஒரு ஓர பார்வை என்ன பாப்பா பாருங்க, சிரிப்போட. அது சிரிப்பு இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த பார்வைக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு சகாங்க. கிருபாகரன் நினைஞ்சிருப்போம் ஹலோ எஃப்எம்ல. ஹலோ எஃப்எம் 106.4. என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நீ பிறந்திருக்கலாம்ல, ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பிறந்த அப்படின்னு என் அத்தை பொண்ணு அம்மா திட்டுவாங்க எங்க வீட்டுல வச்சு. அப்படியே ஒரு ஓர புன்னகை, பாப்பா சகா என்னைய. நிறைய அர்த்தம் இருக்குல்ல அதுக்கு, அந்த சிரிப்புக்கு. கடைசியா வந்திருந்தா, நான் காலேஜ் சேர்ற டைம் அது, கடைசியா வந்திருந்தா. என்னம்மா சிரிப்பு சத்தம் ஜாஸ்தியா இருக்கும் எப்ப வந்தாலும், இப்ப உம்முன்னு ஆயிட்ட. அம்மா கேட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளோ பேசவே மாட்டேன் அத்தை பொண்ணுட்ட, உணர்வுகள் மட்டும்தான் பரிமாறிக்குவோம். நீங்க கேட்டீங்கல்ல, அதான் நான் பார்த்தேன் கிருபாகரன். என்ன ஹலோ எஃப்எம்ல வெறும் ஜன்னல் கம்பி முற்றம்னு பேசுறீங்களே, உணர்வுகள் பேசலையே அப்படின்னு. நிஜமா என்ன உணர்வுன்னு எனக்கு தெரியல. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், ஒரு கிறக்கம், இவ எனக்கு சொந்தமாவாளா, சே இவ்வளவு எப்பறம் லவ் பண்றது, நம்மளோட 3 வருஷம் ஜாஸ்தி. இதுல பசங்க எல்லாம் வேற, டே டெண்டுல்கர்லாம் அப்படிதான். எப்ப அந்த காலகட்டத்திலேயே சாதாரணமா பல தலைவர்களை சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரிதான் பிரச்சனை இடாமாங்க. அச்சிச்சி அதெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு. மனம் ஆம் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்துல சடுகுடு விளையாண்டுட்டே இருந்துச்சு. ஏன்டி உம்மன் இருக்கு அப்படின்னு அம்மா கேட்டாங்க. இல்லையா நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா போனதுக்கு அப்புறம், ஏன்டா நீ கேட்க மாட்டியா அப்படின்னா, நான் உம்மன் தான் நின்றுட்டு இருந்தேன் பழைய மாதிரியே. டே எனக்கு கல்யாணமாக போகுதுடா அப்படின்னா. ஒண்ணுமே சொல்ல சகா, நானும் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு நெத்தில அடிச்சுட்டு போயிட்டு அவ பாட்டுக்கு. சில நாள் சத்தமே கிடையாது, எனக்கும் சரி அவளுக்கும் சரி. ஊருக்கு கிளம்ப போறா, எங்க மாமாலாம் பேசிட்டாரு, அம்மா கல்யாணம்டா வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஏன்டையும் சொல்றாரு. நானும் ஊன்ட்டேன். முற்றத்துல காலை தொங்க போட்டு உட்காந்துருந்தேன். வந்தா குழு சத்தத்தோட, டேய் வீட்டுல உனக்கு பிடிச்ச இடம் வருதா அப்படின்னா. அந்த வீரோல் பக்கத்துல இருக்க சின்ன இருட்டு இருக்குல்ல, அங்கதான் பாம்பெல்லாம் வரும்னு அக்கா, அங்கதான் பிடிக்கும், அங்க வா அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் என்னையே பாத்துக்கிட்டு இருந்தா. ஊருக்கு கிளம்புற டைம் வேற. சட்ன என்ன நினைச்சான்னு தெரியல, ஏன்டா நான் எனக்கு பின்னாடி பிறந்த, அதே வார்த்தை சகா, ஆனா வேற துணி இருந்துச்சு. அழ ஆரம்பிச்சிட்டா, ஏன் பின்னாடி பிறந்த நீனு. எனக்கு அப்பயும் பேச வாய் வரல. ஆனா போயிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா, அன்னைக்கு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு. ஆனா காலத்தோட போக்குல அந்த நேர